ஹே ஹாய் கைஸ், ஐம் கார்த்திகா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேர் டை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஹேர் டை வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம், பெஸ்ட்டு ஹேர் டை எது அப்படிங்கிறத வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நான் மோஸ்ட்லி வந்து பார்லரில் வந்து நான் இதாங்க யூஸ் பண்ணுவேன். அதாவது ஃப்ரூட் வினிகர்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் டை இருக்குது. பெஸ்ட் அது. நம்மளுடைய நேச்சுரல் கலராக இருக்கும். ரொம்பவும் ஹேர் டை போட்ட மாதிரி தெரியாது. இது வந்து 2 இது கொடுத்துருப்பாங்க. அந்த 2லேயும் நம்ம பாதி பாதி நம்ம எடுத்துக்கிறோம். ஜெல் டைப்பில் தான் இருக்கும். அது 2யும் நம்ம பாதி பாதியாக ஊற்றிட்டு அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய கஸ்டமர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃப்ரெண்டு மட்டும் எனக்கு அடித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃப்ரெண்டு தான் அவங்களுக்கு அதிகப்படியாக நரைச்சிருந்தது பாருங்கள். அதனால நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு பார்ட்டிஷன் மட்டும் பிரிச்சுக்குவோம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து காதில் வந்து ஒன்று மாட்டினேன் பார்த்தீங்களா. அது வந்து நம்ம ஹேர் டை போடும்போது அந்த காதில் வந்து ரொம்பவும் படாது. நம்மளுக்கு ஹேர் டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் துடைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா காது பேக் சைடு இதெல்லாம் வந்து ஹேர் டை வந்து ஒட்டிருச்சு அப்படின்னா ரொம்பவே கருப்பாக அசிங்கமாக இருக்கும். அதனால் நான் மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்ஷன் பிரிச்சுட்டேன். பிரித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு லேயராக எடுத்து இப்படி தாங்க நம்ம வந்து அப்ளிகேஷன் கொடுக்கணும் பார்த்துக்குங்க. இது மாதிரி தான் கொடுக்கணும். பொறுமையாக ஒவ்வொரு லேயராக எடுத்து ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிடணும். ஃபுல்லாக மேலேருந்து கீழே முடிய நல்லா அப்ளை பண்ணிடணும். நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் நல்லா சீவி விட்டுறணுங்க. அப்போ தான் எல்லா சைடுமே வந்து ஈவனாக வந்து நல்லா பட்டிருக்கும். முன்னாடி கொஞ்சம் நல்லா பண்ணி விட்டுறணும் நம்ம. இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கும் போது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஒரு ஆயில் தேய்ச்ச மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஹேர் டை போட்டுட்டு நீங்கள் அப்படியே கூட வீட்டில் போய் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ லெஃப்ட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நல்லாவே சீவி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரைட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அவங்க வந்து நான் வெயிட் பண்ணியே நான் வாஷ் பண்ணிவிட்டு போயிடுறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து நம்ம எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும் அப்படின்னா 1 ஹவர் கிட்ட வச்சுருக்கணுங்க. 1 ஹவர் கிட்ட வச்சுருந்தா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இது வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த்து கூட நல்லா ஸ்டே ஆகும். நீங்கள் குளிக்கிறத பொறுத்து தான். ஷாம்பு அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு ஹேர் டை வந்து எவ்வளோ நீங்கள் அமௌண்ட் கொடுத்து வாங்கினாலுமே வந்து அது போயிடும். அதனால் ஷாம்பு வந்து அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. வீக்லி ஒன்ஸ் மட்டும் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். மற்ற நாள் நீங்கள் குளிக்கணும்னா வெறும் தலை கூட நீங்கள் குளிச்சிக்கங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மந்த்தாவது இந்த ஹேர் டை வந்து நிற்குங்க. இந்த சைடுமே எல்லா சைடுமே நான் அப்ளை பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் நல்லா சீவி விட்டுட்டேன். மிச்சம் எனக்கு ஹேர் டை இருந்தது. அதை ஃபுல்லாக என்ன செஞ்சிட்டேன்னா பின்னாடி ஹேரில் லைட்டாக நான் அவங்களுக்கு வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காய தான் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். போட்ட உடனே வந்து பிளாக் வந்து வராது. கொஞ்சம் காய தான் அது வந்து சேஞ்ச் ஆகுங்க. எப்பயுமே வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து போட்ட உடனே உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு பிளாக் ஆகுது அப்படின்னா அதில் வந்து அதிகப்படியான கெமிக்கல்ஸ் இருக்கும். அதை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. அது மாதிரி உள்ள ப்ராடக்ட்லாம் தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து இருக்கிற கருப்பு முடியும் வந்து ரொம்பவே வெள்ளையாக்கிரும். இப்போ நான் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். என்கிட்ட டோனர் இருந்தது. அந்த டோனரை வந்து நான் லைட்டாக ஸ்பஞ்சில் வந்து டிக் பண்ணிக்கிட்டு அவங்க லைட்டாக நெத்தியில் பட்டிருந்துச்சு. அதை ஃபுல்லாக நான் வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டேன். நார்மலாக நீங்கள் வாட்டர் வச்சு தொடச்சிங்கன்னா போகாது ஹேர் டை. இது மாதிரி டோனர் இது மாதிரி ஏதாவது மேக்கப் ரிமூவர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு தொடச்சா தான் போகும். அதை வச்சு நல்லாவே தொடச்சிட்டேன். ரொம்ப அவங்களுக்கு படலை, லைட்டாக தான் பட்டுருந்துச்சு. பாருங்கள், இந்த காதில் நம்ம சேஃப்டிக்கு நம்ம மாட்டினதுனால காதில் வந்து சுத்தமாக எதுவுமே நம்மளுக்கு படவே இல்லை பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அவங்களுக்கு கஸ்டமருக்கு ரொம்ப நம்ம துடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காது ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சுங்க. ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒட்டக்கூடாது. நல்லா ரஃப்பாக இருக்கும். காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஃபுல்லாகவே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாகவே நல்லா பிளாக் ஆயிடுச்சு. பிளாக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் டை போட்ட மாதிரியே தெரியாது. நீங்கள் போய் நின்றாலுமே என்னப்பா இவ்வளோ வயசு ஆயிடுச்சு உனக்கு நரைக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் சொல்லுவாங்க பார்த்தாங்கன்னா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஹேர் டை வந்து போட்ட மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஒரு சில பேர் போட்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பிளாக்காக அப்படியே போட்ட மாதிரி தனியாக தெரியும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.